கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பாருங்கள், இந்த மாதம் நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே, கடைசி மாதங்களிலே வந்திருக்கிற நாம் நிச்சயமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மோசமான சூழ்நிலைகள், சவால்கள் நம்மை சந்தித்த பொழுதும் நம்மை ஒருபோதும் கைவிடாது பாதுகாத்த நம்முடைய கர்த்தர் இதுவரை பாதுகாத்தது போல இனியும் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிச்சயமாய் பாதுகாப்பார். மாத்திரமல்ல, நிச்சயமாய் இதை கேட்கிற இந்த நாளிலே நன்றாய் கவனியுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற, வாக்கு தத்த செய்தியை கேட்கிற இந்த முதலாம் நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தர முடியும். ஐயா, இது தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிற வாக்கு தத்தம், அவரே சொல்லுகிற உங்களுக்காய் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஐயா, அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த வார்த்தைகள், இந்த மகிமையான வார்த்தைகள் நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமைகளிலே, சிக்கல்களிலே, சவால்களிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் பலன் செய்யாமல் திரும்பாது என்பதை கர்த்தரே சொல்லுகிறார். என் வார்த்தைகள் வெறுமையாய், நான் அனுப்புகிற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஓ குளோரி! ஐயா, வானத்தில் இருந்து எப்படி மழை பூமியை நோக்கி கடந்து வந்து பூமியை நனைத்து, இங்கே பாருங்கள், முளை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல இந்த மழை பூமியிலே முளை கிளப்பச் செய்து தானியங்களை விளையச் செய்து நிச்சயமாய் அறுவடையை கொடுக்கிறது போல, அது வெறுமையாய் திரும்பாதது போல கர்த்தருடைய வார்த்தையும் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிற இந்த மகிமையான வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஓ, நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவாரா? இன்றைக்கே தர முடியுமா? அதுவும் இரட்டிப்பான நன்மை உண்டாகுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இரட்டத்தனையாய் அல்ல, சிலரை நாலத்தனையாய், ஏழத்தனையாய், நூறத்தனையாய், 1000 மடங்கு, ஓ, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பது, ஓ, என் தேவனுக்கு லேசான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையை, மகிமையை, அவருடைய அதிசயங்களை செய்யும் சக்தியை மட்டுப்படுத்தி விடாதிருங்கள். ஹல்லேலூயா! என்ன சிறையிருப்பில் நீங்கள் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமாய் இருந்தால் என்ன, ஐயா, 1000 பேர் உங்களை சுற்றிலும் நின்று சேனைகளாய் நின்று கொக்கரித்தாலும் என்ன, உங்களை ஏளனமாய் பேசினாலும் என்ன, 1000 பேர் மகா பெரிய சேனையாய் நின்று உங்களை சிறைப்படுத்தி இருந்தாலும் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ, அன்பிற்குரிய தானியேல் சொன்னது போலே சொல்லுங்கள், எங்கள் தேவன் காலங்களையும், தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் மாற்றுகிற எங்கள் அற்புதங்களின் தேவன் எங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். 1000 ராணுவமாய் உங்களை சுற்றி நிற்கும் போதும் சொல்லுங்கள், ஒரு நல்ல தாவீதை போல, ஓ, என்னை பலப்படுத்துகிற, ஓ, கிறிஸ்துவினாலே, ஓ,
ஓ என்னையா செய்ய முடியும்? உம்மாலே, என் தெய்வமே உம்மாலே. எங்கள் யெகோவா தெய்வமே, யெகோவா ரஃபா, யெகோவா எல் ஷடாய், உம்மாலே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அன்று என்ன சேதப்படுத்த முடியாது. ஓர் 1000 10,000 சேனைகள் நின்றாலும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொன்ன அந்த தாவீதின் நடைமுறையை கை கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது நிச்சயமாகவே அற்புதங்களின் நேரம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதை நம்பி இருக்கிற விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே எங்களோடு வந்து ஜெப வேளையிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையான தேவ செய்தியை, சத்தியத்தை அறிந்து அதன்படியே மேன்மையை, மகிமையை, விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்ள காத்திருப்பவர்களே, நிச்சயமாய் இன்று உங்கள் சூழ்நிலை என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஐயா, தப்பி பிழைப்பதே ஆச்சரியமாய் இருக்கும் பொழுது, சாவா வாழ்வா சாவா என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது, இனி வாழ்வதை விட சாவதே மேல் என்ற மகா கொடுமையான கண்ணீரும் அழுகையுமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவையெல்லாம் நடக்குமா? நானோ ஒன்றுமில்லாதவள், எனக்கோ ஆதரவே இல்லை, எனக்கு சகாயம் செய்வார் எவருமே இல்லை, எனக்கு உதவிக்கரம் நீட்டுவார் எவருமே இல்லை, இருந்த ஓரிருவரும் மறைந்து விட்டார்கள், நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் காணவில்லை, எப்படி போனார்கள், எங்கே போனார்கள் என்றும் தெரியவில்லை. என் வாழ்க்கையில அப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். சகரியா 9:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நம்பிக்கையோடே சிறையிலே இருப்பது போல் இருக்கிற என் சகோதரிகள் இருக்கிறார்கள். இன்னும் என் நம்பிக்கையோடே சிறைச்சாலையில் இருப்பது போன்ற பல்வேறு சிறைகளிலே, சிரமங்களிலே, சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்பிக்கையோடே இருக்கிறார்கள். என்று விடியும், என்று என் வாழ்க்கையிலே ஒரு விடியல் வரும், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு வெற்றி திருப்புமுனை வராதா, என் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி சமாதானம் வராதா என்று காத்திருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஓ கர்த்தருக்காய் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை சோதனைகள், ஆபத்துகள், துயரங்கள் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன நடக்கும்? நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையோட எல்லா சிறைகளும் அல்ல, எல்லா சீரழிந்து சிறைப்பட்டு போன எல்லோரும் அல்ல. இது என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடையவர்களாய் என் தேவன் பேரிலும், தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களின் பேரிலும் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிற சிறைகளே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளே, அரணுக்கு திரும்புங்கள். என்னையா, எங்கே இருக்கிறது என் அரண்? எந்த அரணுக்கு திரும்பலாம்? ஓ, அரணும் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறவரை நோக்கி திரும்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை நோக்கி திரும்பும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த சிறையில் இருந்தால் என்ன என் அன்பு சகோதரியே, கவலைப்படாதிருங்கள். ஐயா, என் திருமண வாழ்க்கையோ இப்படியோ அலைகள் மேல் அகப்பட்ட கொடுங்காற்றிலே அகப்பட்ட படகை போல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என் குடும்ப வாழ்க்கை ஒருவேளை நடுக்கடலில் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு சிறு படகு சூறாவளியில் அகப்பட்டது போல் நான் என் வாழ்க்கை படகை ஓட்ட முடியாமல், என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நான் வேலை செய்கிற பகுதிகளிலே எனக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகள் என்னை ஒரு சிறையிருப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது போன்ற
சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு இருக்கிற கடன்கள், தோல்விகள், என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட நஷ்டங்கள் இன்று என்னை ஏதோ ஒரு மூலையில் அழுக்கும் குப்பையும் தூக்கி எறியப்பட்ட ஒரு அழுக்கு துணியை போல் என்னை எல்லோரும் துடைத்து தூர எறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற எந்த சிறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை சொந்த கணவனே உங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கலாம். ஐயா, என் கணவனாய் இப்படி எனக்கு விரோதமாய் பேசுவார்கள், என் கணவனாய் எனக்கு விரோதமாய் நிற்பான், என் கணவனாய் என்னை கைவிட்டு போவான், என்னை வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் ஒரு நாளிலும் மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் என்னை வேறு யாரும் பிரிக்க முடியாது நம்மை விட்டு என்று தேவ சமூகத்திலே வாக்குறுதி கொடுத்தவனே என்னை கைவிடுவது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறேனே, அல்லது அப்பேர் கொத்தவன் என்னை கைவிட்டு போனானே, நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எனக்கு மறுவாழ்வு எப்படி வரும்? என் வாழ்க்கையிலே நீதி எப்படி செய்யப்படும்? ஓ மைட்டி காட், எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் இப்படியாய் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே, என் சிநேகிதியே, அல்லல் பட்டு நொந்து நொடிந்து கருத்து சிறுத்து சிறுமைப்பட்டிருக்கிற உன்னை பார்த்துதான் என் அன்பு சகோதரியை கர்த்தர் அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ எங்கே அடிமைப்பட்டு இது போன்று தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையில் கிடக்கிறாயோ, உன்னை பார்த்துதான் கர்த்தர் என் பிரியமே என்று அழைக்கிறார். ஐயோ, எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். நிச்சயமாய் நீங்கள் அந்த சூழ்நிலையிலும், என் அன்பு சகோதர சகோதரிகள், அந்த சூழ்நிலையிலும் இந்த ஜெபங்களை கேட்கிறதோடு இந்த வாக்கு தத்தங்களை, தேவ வசனங்களை நம்பி நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களே, இன்று உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சிறையிருப்பின் காலத்தில் இருந்தது போதும், அரணுக்கு திரும்புங்கள், அரணும் கோட்டையும் கண்மலையும் ஆகிய கர்த்தரிடத்திற்கே திரும்புங்கள். என்ன நடக்கும்? இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன், தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு இளைய குமாரனை போல் ஏதோ உங்கள் நடக்கைகளினால், உங்கள் தவறுகளினால், உங்கள் மீறுதல்களினால், உங்கள் கோபத்தினால், உங்கள் சந்தேகத்தினால், உங்கள் குடும்ப பிரச்சனைகளினால், உங்கள் கடனும் கஷ்டமும் நஷ்டங்களினால், ஒருவேளை இந்த அன்பின் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சரி, இன்று அரணுக்கு திரும்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அரணுக்கு திரும்புங்கள். போதும், உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும். அது இரட்டத்தனையாய் அல்ல, அது நாலத்தனையாய் அல்ல, ஏழத்தனையாய் நூறத்தனையாயும் அல்ல, 1000 மடங்கான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே காணுவீர்கள். அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தது போல இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு புத்தி தெளியும்படியாய், இந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் இவர்கள் மீது இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த வியாபாரத்தில் நெருக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த தொழிலிலே, குடும்ப வாழ்க்கையிலே எங்கே கூட இருந்தவர்களை குளிப்பறித்ததை நான் அறிந்திருக்கிறேன். கூட இருந்தவர்களை துரோகம் செய்ததை கணவன் மாத்திரமல்ல, ஐயா, என்னோடு இருந்தவர்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள், நானும் அவர்களை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் துரோகிகளாய் போய்விட்டார்கள். Mighty God. ஆனாலும் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் நிச்சயமாய் இந்த அரணும் கோட்டையும் ஆகிய கர்த்தர் உங்களை விட்டு பிரிவதே இல்லை, பிரிவதே இல்லை. அரணுக்கு திரும்புங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவார். ஹல்லேலூயா. ஏசாயா 61:7 சொல்லப்பட்டபடியே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் மாமரா சன்னரக்க ஒரு தருவா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்ட
இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். யாருமே எனக்கு உதவி இல்லை, இப்படி செய்து விட்டார்கள். நான் நம்பி இருந்தவர்கள் என்னை கேவலப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள், என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். என்னோடு இருந்தவர்கள் இரட்டத்தனையான பலன் வரும். நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்களே ஆனால், கர்த்தர் பக்கமாய் சாய்ந்து விடுவீர்களே ஆனால், ஐயா எங்கும் விழுந்து விடாதபடி தள்ளாடி தள்ளாடி தாங்க முடியாத வலிகள், வேதனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வலிகள், துக்கங்கள், துயரங்களோட தள்ளாடி தள்ளாடி வந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பக்கமாய் சாய்ந்திருங்கள், கர்த்தர் பக்கமாகவே சாய்ந்திருங்கள். ஐயா தாவீது சொன்னது போலவே, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருந்தேன், பொறுமையோடே காத்திருந்தேன். நான் நம்பி இருந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என் உறவுகள், என் வீட்டார், என் குடும்பத்தார், எல்லோரும் கொடுமைப்படுத்தின பொழுதும் நான் கர்த்தருக்காகவே காத்திருந்தேன். ஐயா அவர் என்ன செய்தார் பாருங்க. கர்த்தரோ என் பக்கமாய், என் பட்சமாய் சாய்ந்து என் அழுகையின் கூக்குரலுக்கு பதில் கொடுத்தார். மாமாவரா, ஐயோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான தெய்வம் பாருங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், மாற்றமே இல்லை. உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில், உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே, உங்கள் தேசத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊரார் உறவினர் உற்றார்கள் மத்தியிலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் உண்டாகும். அதை எவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நித்திய மகிழ்ச்சினா நல்லா கேளுங்க. ஒரு வேளை நீங்கள் கடனும் கஷ்டமும் துக்கமும் வருத்தமும் சோதனையும் தொந்தரவும் பாடுகளோடு இருந்தாலும், ஒருவேளை அல்லாடி எப்பொழுதும் நிலையில்லாதபடி அல்லாடி கொண்டிருந்தாலும், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பங்கிலே, உங்கள் பங்கிலே, உங்கள் சுதந்திரத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடையும் பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஒரு நாளும் எவனும் படித்துக் கொள்ள போக முடியாத நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். ஏசாயா 52:2 உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தரே சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒருவேளை சிறைச்சாலைகள், அஸ்திபாரங்கள் குலுங்கத்தக்கதாய் கர்த்தரை துதியுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஐயா அழுது கொண்டிருப்பதை நிறுத்துங்கள், புலம்பிக் கொண்டிருப்பதை கைவிட்டு விடுங்கள். அவர்கள் எங்களை கைவிட்டார்கள், இவர்கள் எங்களை கைவிட்டார்கள், நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டார்கள். இது போன்ற பேச்சுகளை விட்டு இந்த எல்லா தூசியையும் உதறிவிட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே எழுந்திருங்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் சிறைப்பட்டு போன போதிலும், சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டு போன போதிலும், சிறைப்பட்டு சிக்கல்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போன போதிலும், கர்த்தருக்காய் கர்த்தருடைய பிள்ளையாய் காற்றிருக்கிற பிள்ளைகளே வீற்றிருங்கள், தைரியமாய் எழும்புங்கள். தூசியை உதறிவிட்டு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா நான் என் கட்டுகளை அவிழ்க்க முடியும்? சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தையை. இரட்டிப்பான சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு தருவார். இந்த நாளிலே, இந்த நவம்பர் மாத தொடக்கத்திலே என் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்க போகிறது. இனி நான் சிறையிருப்பிலே இருந்து அழுது கொண்டிருப்பதில்லை. நான் இந்த சிறைச்சாலை போன்ற என் அடைக்கப்பட்ட இடத்தில் இருந்து, அல்லது மரண குழி போன்று எங்கேயோ எங்களை அடைத்து வைத்தார்களே, அல்லது ஏதோ சிறைப்பட்டு பாலறையில் அடைபட்டது போல நான் ஏதோ மூலையில் அகப்பட்டிருக்கிறேனே, அல்லது எல்லோரும் துடைத்து எரிந்த அழுக்கு துணியை போல எங்கோ சிதறப்பட்டேனே, நான் அங்கே அழுது கொண்டிருப்பதில்லை, அழுது கொண்டிருப்பதில்லை. இனி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். இனி நான் எழுந்து என் தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உன்னுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐயா, 1000 உள்ள அந்த வேலைக்காரர்களோடு, ஊழியக்காரர்களோடு என்னையும் சேர்த்துக் கொள்ளும் என்று புறப்பட்டு சென்றவனுக்கு ஹல்லேலூயா. அன்பு சகோதரிகளே,
என் அன்பு சகோதரர்களே, எத்தனை மகிமையான மாற்றங்கள்! நல்ல அற்புதமான விலையேறப்பெற்ற ஆடையினால் அவன் அலங்கரிக்கப்பட்டான். ஐயா, விலையேறப்பெற்ற முத்திரை மோதிரம் அவன் கரங்களிலே பொருத்தப்பட்டது. Mighty God, நல்ல சரப்படிகளோடும் நல்ல ஆடை அந்தஸ்தோடும் சகல விதமான கொண்டாட்டங்களோடும் குதூகலத்தோடும் அந்த அற்புதமான தலைவன், அந்த அற்புதமான தகப்பன் பாருங்கள், எப்படியாய் இந்த மகனை அழுக்கனாய், துன்மார்க்கனாய், தோற்றவனாய், அழிந்து போனவனாய், துர்நாற்றம் எடுத்தவனாய், அடையாளம் தெரியாமல் போனவனாய் கடந்து வந்த பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, ஐயா, அரணுக்கு திரும்புங்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். எருசலேமே, வீட்டிரு. சிறைப்பட்டு போன தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியே, இந்த வார்த்தைகளை பேச பேச உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகள் அவிழும். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே அவிழ்கிறது என்பதில்லை. மாற்றமே இல்லை. அந்த இளைய குமாரன் போன்று ஒரு மாற்றம் வருகிறது. ஐயா, அரணுக்கு திரும்புங்கள். சகையை எப்படி அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த வரி வசூலிப்புக்காரர்களின் தலைவனாய் இருந்த அந்த மனிதன், அந்த காட்டத்தின் மரங்களிலே ஏறி தேவன் பட்சமாய் திரும்பிய பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை இன்று பார்த்தே ஆக வேண்டும் என்று வைராக்கியமாய் அரணுக்கு திரும்பினான். அருமையான தேவ பிள்ளைகளே, அரண் பக்கமாய் திரும்பின பொழுது கர்த்தர் அங்கே நின்றார். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய திருக்குமாரன், அந்த ராஜாதி ராஜா, இவனுடைய ஆவலை பார்த்து, இவனுடைய மனதை பார்த்து அப்படியே அவர் நின்றார். நின்று, சகேயுவே, நீ இன்று இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்பது போன்ற அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் அரணுக்கு திரும்புங்கள். ஐயா, ஒரு ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அரணுக்கு திரும்பின ஒரு அற்புதமான மனிதன். ஒரு எஸ்தரை போல, யோபு, தானியேல், மோசேயை போன்று ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நியாயம் செய்கிறவராகிய என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே, எத்தனையோ ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்கள் சூழ்ந்த போதிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற நல்ல தேவன். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோமே. பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோமே. ஐயா தேவனே, நீர் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா, உம்மையே நோக்கி பார்க்கிற நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் பின்மாறி காலத்து மழையை பெய்ய செய்யும்படியாய் நாங்கள் பின்மாறி காலத்து மழைக்காக என் தெய்வமே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தரே, எங்களுக்காய் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளிலே அவருக்கு பயிர் உண்டாகும்படியாய், செழிப்பு உண்டாகும்படியாய், அவருக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா உண்ண ஆகாரமும் உடுத்த உடையும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வேண்டிய எல்லாம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே பின்மாறி காலத்து மழையை பெய்ய பண்ணும்படியாய், மழையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். மாமரா சந்துரு கபரதரபதுரு
பக்கரா சந்தரக்கபோ. ஐயா சோத்ரம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்மையே நம்பி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, உம் தேவ பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஓ தேவ சமூகத்திலே இந்த இரட்டிப்பான நன்மைகள் உண்டாகும் என்று என் தேவனுக்காய் சிறைச்சாலையின் அனுபவங்களோட கடந்து வந்து கொண்டிருந்தாலும் உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு மாற்றம் இன்றே தொடங்கும்படியாய், ஓ மல்கியா 4:2-3 சொல்லப்பட்டபடியே என் தெய்வமே, ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் ஐயா உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக, அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே இவர்களுக்கு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு போய் இந்த சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து வெளியே புறப்பட்டு போய் செல்ல வேண்டிய இடங்களுக்கு, செல்ல வேண்டிய தேசங்களுக்கு செல்லும்படியாய், ஓ இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவதை இந்த உலகம் காணும்படியாய் அற்புதங்கள் நடப்பதாக. இவர்கள் இருக்கிற சிறையிருப்பில் இருந்து வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளரும்படியாய், எந்த கடனும் கஷ்டமும் ஐயா, எந்த குடும்ப பிரச்சனைகள், எந்த விதமான உபத்திரவங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறவர்களாய், ஓ நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய் இந்த நம்பிக்கையுடைய சிறைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு பேரும் இன்று நாங்கள் ஒரு கூட்டமாய் ஐயா, ஒரு சிறு மந்தையாய் அரணுக்கு திரும்புகிறோம். அரணுக்கு திரும்புகிறோம் சுவாமி, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே மனிதர்களை நம்பி இருந்தது போதும் ஐயா, நாசியிலே சுவாசம் உள்ள நாம் மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நம்பி என் தெய்வமே, நம்பிக்கையுடைய சிறைகளாய் நாங்கள் ஐயா விசுவாசத்தோடே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற சிறுமைப்பட்டவர்களும் சிறைப்பட்டவர்களும் ஆகிய நாங்கள், சின்னவர்களும் சிறியவர்களும் ஆகிய நாங்கள் ஐயா, புழுதியிலும் குப்பையிலும் கிடப்பதை போன்று கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளில் சிலருமாய் நாங்கள் இன்று அரணுக்கு திரும்புகிறோம். ஓ அரணும் கண்மலையும் கோட்டையுமானவரிடத்தில் திரும்புகிறோம். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவருடைய நாமத்தினாலே இன்றைக்கே இந்த வருடத்தின் கடைசி காலத்திலே இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலே அது தொடங்கும்படியாய் அது இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் ஒரு இரட்டத்தையான பலனோடு லட்சைக்கு பதிலாய் இவர்கள் தங்கள் பாதகத்தில் சந்தோஷப்படும்படியாய் இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படியாய் நித்திய மகிழ்ச்சி இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மேலும் அமரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போனார்களோ, எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்களிலே ஆப்பட்டு சிக்கிக் கொண்டார்களோ, அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று நாங்கள் தூசியை எல்லாம் உதறிவிட்டு எல்லா நெகட்டிவ் கன்ஃபெஷன், ஐயோ அது இல்லை இது இல்லை, ஐயோ யாரும் இல்லை, எனக்கு அனாதையா இருக்கிறேன், திக்கற்றவர்களா இருக்கிறேன், கைவிடப்பட்டேன், விதவையை போலானேன், எல்லோராலும் தூக்கி எறியப்பட்டேன் என்ற வார்த்தைகளை விட்டு எல்லா தூசியையும் உதறிவிட்டு எழுந்து வீற்றிருக்கிறோம். தைரியமாய் விசுவாசத்தோடு எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து எழுப்பி கொண்டு வந்து சிங்காசனங்களிலே அமர்த்திய அந்த யோசேப்பை போல், ஆமென், அந்த தானியேலை போல் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும்படியாய் இவர் சிறையிருப்பின் இடங்களில் இருந்து இவர்கள் வெளிப்படும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் வெளியே புறப்பட்டு செல்லுவதோடு அங்கே இவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய் மாத்திரமல்ல, என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே துன்மார்க்கர்களை மிதிக்கிற காலங்கள் வருகிறதற்காய் ஆமென். என் தெய்வம் இதை செய்யும் நாளிலே அவர்கள்
இவர்களுடைய உள்ளம் காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் இன்றே தொடங்குவதாக. மாரா சந்துருக்க வரதரவோ அந்த லார்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். சிறையிருப்பில் இருந்து புறப்பட்ட அந்த யோசேப்பின் வாழ்க்கை பல மடங்காய் 1000-10,000 ஆஸ்வதிக்கப்பட்டது போல சிறையிருப்பில் இருந்து ஒரு சிங்காசனம், ஓ லார்ட், அடிமை வீட்டில் இருந்து அடிமைத்தனமாய் பிடிக்கப்பட்ட நாட்டில் இருந்து ஒரு அரியாசனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட தானியேலை போல அநாதை ஸ்திரீயாய் பிடித்து வரப்பட்டவளாய் இருந்த எஸ்தருக்கு கிடைத்த அந்த ராஜரீக மேன்மைகள் போல் இன்று நம்பிக்கையுடைய சிறைகளாய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தெய்வமே, இன்றைக்கே இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கே நீர் புதிய நன்மைகளை கிருபைகளை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே அற்புதங்கள் தொடங்குவதாக, ஆச்சரியமான காரியங்கள் தொடங்குவதாக, புதிய கணக்குகள் தொடங்குவதாக, புதிய அத்தியாயங்கள் தொடங்குவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள் எப்படி போயிற்று என்று தெரியாத ஆச்சரியமான வழிகளிலே தீருவதாக. இன்று ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறீர். உடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, இந்த நல்ல வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்கள், விரல்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்க இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் போடாம இந்த செய்திகளை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் லைக் போடுறதோடு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாய் எழுதுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு இந்த நல்ல செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, இரட்டிப்பான நன்மையை தரும்படியாய் அரணுக்கு திரும்புவோம், தைரியமாய் திரும்புவோம். எங்க இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் அப்படியாய் அரணுக்கு திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவார். மாத்திரமல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வெளியே புறப்பட்டு போய் ஹல்லேலூயா கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.